friends, welcome to Tailoring and Design class. இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம blouse tutorial class ஓட next video தான் lining blouse எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ lining நான் வாங்கி தண்ணில போட்டு காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சோ லைனிங் வந்து தண்ணில போடுறதுக்கு ஒரு சில விஷயத்தை வந்து கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அங்கங்க இழுத்த மாதிரி இருக்கும்ல, அப்படிலாம் இல்லாம நீட்டா இருக்கும். தண்ணியில வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே போடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் போட்டிங்கனாலே போதும். மேக்ஸிமமாக 5 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே தண்ணியில் போட்டு வைக்காதீங்க. போட்டுட்டு நல்லா பிழிஞ்சிடுங்க. நார்மலாக நம்ம பிழிகிற மாதிரி பிழிஞ்சிட்டு காய போடுறதுக்கு முன்னாடி நல்லா உதறிட்டு கிளாத் வந்து முன்னாடி கிளாத்து பின்னாடி கிளாத் ஒட்டாத மாதிரி நல்ல ஒன்று சன்லைட் இல்லையோ அப்படி இல்லைன்னா ஃபேனுக்கு கீழே நல்லா ஒரு கயிறு கட்டி அதில் வந்து நல்லா போட்டு விடுங்க. அது இல்லாமல் நீங்கள் சேரு இல்லை ஏதாவது ஒரு பொருள் மேலே போட்டு இல்லை வால் மேலே செவுறு மேலே ஏதாவது போட்டு காய வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைனிங்கை கட் பண்ணுறதுக்கே கஷ்டமாயிடும். ஸோ ஒரு சில விஷயம் தான், பட் இதை நம்ம கரெக்டாக செய்யும் போது நமக்கு நீட்டாக வரும். இப்போ நான் பாருங்கள், இது வந்து ஃபேனில் தான் காய வச்சு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கயிறில் காய போடுறோம் இல்லையா, அந்த இடம் மட்டும் நமக்கு கொஞ்சம் வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ லைனிங் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ நான் எப்போவுமே நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னும் அயன் பண்ணலை, அப்படியே காய வச்சு மடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டு பக்கமாகவும் நான் வந்து இழுப்பேன். பட் எதுவுமே கிராஸாக இழுக்கக்கூடாது. ஸோ இப்படியே பிடிச்சி ஸோ ஈவனாக ஃபோல்ட் ஆகணும், அப்போ தான் நமக்கு கிராஸ் வராது. ஸோ இப்படி ஓவரால் நான் எடுத்ததுக்கப்புறமா அப்படி லைட்டாக இப்படி இழுத்து விட்டுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து அப்படியே ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்படி பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இந்த டைரக்ஷன்லையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நான் இது எடுக்கிறத பாருங்கள், கிளாத் வந்து இப்படி தான் எடுக்கணும், கிராஸாக கண்டிப்பாக வரக்கூடாது. ஸோ இப்போ எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் நமக்கு நல்லா கசங்கியும் போயிடுச்சு. பட் வந்து நமக்கு அந்த கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஒரு கிளாத் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இதுதான் வந்து சாரியோட ப்ளவுஸு. இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு டிசைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ப்ளவுஸில் வந்து ஒரு டிசைன், ஸ்லீவும் பேக்குமே வந்து டிசைன் வர மாதிரி தான் இதை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்காக சாரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைனோட நம்ம இந்த ப்ளவுஸை பார்க்கலாம். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் வச்சு தான் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக டைரக்ட் மெஷர்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரியும் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சும் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ் டுட்டோரியலோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கார்னர்லாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது, ரொம்ப கிராஸாக இருக்கும். இப்போது இதில் வந்து ஒரு சின்ன கிராஸ் இருக்க தான் செய்யும், பட் ரொம்ப கிராஸ் இருக்காது. நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து எப்படி நார்மலாக இந்த ப்ளவுஸை வந்து மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இருக்க மார்க்கிங் மட்டும் நான் போட்டுட்டேன். இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம லைன் போட்டுக்கலாம்.
ஸோ எதுக்காக இப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னா ஒருவேளை ஏதாவது ஆல்ட்ரேஷன் கொடுக்கணும்னா நம்மளே இதில் கொடுத்துடலாம். அதுக்காக தான் செக் பண்ணுறேன். இது வந்து ஒரு 36 சைஸ் ப்ளவுஸ், 36 37 சைஸ் ப்ளவுஸ்ன்னும் போது இதுக்கு நம்ம எல்லாமே எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஐடியா நமக்கு இருக்கும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதுக்காக தான் செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து 13.5 பேக் ஹைட் இருக்குது, அது போதும். ஸோ ஷோல்டர் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 5.5க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். அதே ஸோ இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு நான் மார்க் பண்ண எல்லாமே வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். பட் வீடியோ வந்து சடனாக கட் ஆகிட்டு இருக்கு. இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் அப்படியே வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு 36 சைஸ் 37 சைஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் போட்டு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஹைட் வந்து இதில் 13.5 இருக்குது, நீங்கள் வந்து 14 கூட வச்சுக்கலாம். இந்த அளவு ஃபோல்டட் அளவு பார்த்தீங்கன்னா 9.5, அதுக்கப்புறம் 1.5 இன்ச். 9.5 வைக்கலாம். 36 சைஸ் இருக்கிறவங்களுக்கு 9.5, 9.5 37 சைஸ் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 5.25 வரைக்கும் வச்சுக்கலாம். இதில் வந்து 5.5க்கு 1 பாயிண்ட் அதிகமாக நான் வச்சுருக்கேன். நெக்கோட விட்த்து பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 2.25 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 2.5 விட ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் வச்சுருக்கேன். நெக்கோட டெப்த் 8.5 இன்ச் இருக்குது, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நெக்கோட டெப்த் வந்து இறங்கி தான் இருக்கணும். அதாவது 7.5 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் தான் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஆமோல் பார்த்தீங்கன்னா 6.25 வச்சுருக்கேன். 6 வச்சாலே போதும். பட் கொஞ்சம் வந்து ஆமோல் கிட்ட சாதம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 6.25 வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மார்க்கிங்கெல்லாம் நான் போட்டு ட்ரா பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அகலம் அதிகமாக வச்சு இந்த மாதிரி வெளியவே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆமோல் கிட்ட சுருக்கம் வரும். ஸோ அதை அப்படி எடுக்காமல் கொஞ்சம் வளைஞ்சு வந்து உள்ளே வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் 2 லைன் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நான் போடும்போதே சொல்லிகிட்டே ட்ரா பண்ணேன். பட் வந்து அந்த வீடியோ வந்து கட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. நெக் வந்து நம்ம போட போகிறதில்ல, டிசைன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஆமோல் எவ்வளோ வச்சோமோ அதே ஆமோல் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் வந்து இந்த 36 37 சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 12.5லேருந்து 13 வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம வந்து மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக வந்து நீங்கள் 12.5லேருந்து 13 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 12.25 இருக்குது, நான் 12.5 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹைட் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து 6.5 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ இது நான் வந்து ப்ளவுஸ் பார்க்கல, அப்படியே தான் பண்ணுறேன். இப்போ வந்து பட்டிக்கான அளவு எடுத்துக்கலாம். ஸோ பட்டிக்கான அளவு நான் இதில் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக்கோங்க. இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இங்கே வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 7.25 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மெஷரை இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 7.25.
ஸோ இது வந்து 7.25 ஓகேவா. இதுதான் வந்து பேக்கில் வர ஆமோல் பக்கம் வர அளவு. ஸோ இங்கே இருந்து நீங்கள் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு மேலே எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச் அளவுக்கு மேலே வர மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பட்டி வந்து அழகாகவும் வரும், அதே நேரத்தில் பட்டி ரொம்ப ஷார்ட்டாகவும் வராது, கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு நான் மேலே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, இங்கே 1.5 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சுன்னா அப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நமக்கு பட்டி வந்து ரொம்ப சின்னதாக வரும். ஸோ ரொம்ப சின்னதாக வந்ததுன்னா ஃபிட்டிங் நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கணும் பட்டி அப்படிங்கிறதுக்காக 2.5 இன்ச் வர அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்குது, இந்த லைன் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச் அளவுக்கு மேலே தூக்கிக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஷேப் போட்டுக்கலாம். ஒரு 36-37 சைஸ் பிளவுஸ் கட் பண்ணுறதுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட் என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஹைட் பார்த்தீங்கன்னா 13.5 எடுத்திருக்கேன், 14-14.5 கூட வச்சுக்கலாம். ஷோல்டரோட வித்து 5.5லேருந்து 3/4 5.5லேருந்து 5.25 வரைக்கும் வச்சுக்கலாம். நெக்கோட வித் வந்து 2.5லேருந்து 2.25 வரைக்கும் வச்சுக்கலாம். இறக்கம் பார்த்தீங்கன்னா இதில் 8.5 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 7.5க்கு மேலே எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்போலோட அளவு பார்த்தீங்கன்னா 6.25 வச்சிருக்கேன், வச்சு லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 9.25 எடுத்திருக்கேன், 37 சைஸு. இதே வந்து நீங்கள் 36 சைஸ்னா 9.5 எடுத்துக்கோங்க, 38 சைஸ்னா 10 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு நெக்கோட இறக்கம் எடுத்திருக்கேன். ஆமோல் வந்து இங்கே இருக்கிற அதே ஆமோல் தான் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இருந்து நம்ம வந்து ஆமோலை மார்க் பண்ணி அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு மேலே தூக்கி பட்டிக்கான மார்க்கிங் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன், ஷேப் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான். 36 சைஸ் 36-37க்கு வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது நெக்கு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நெக்கோட வித்து தெரியறதுக்காக நாச் நம்ம போட்டுக்கலாம். இங்கே ஃபோல்டிங் நாச். ஸோ 36 சைஸ்க்கு வந்து 36-37 இது வந்து 37 ஓகேவா. 36-37-38 மோராரில் சேமாக தான் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி மார்க் பண்ண போகிறோன்னா, இந்த சைடில் இருந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு, நெக்ஸ்ட் இன்னொரு 1.5 இன்ச் ஓகேவா. அப்புறம் வந்து இதோட இறக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், செஸ்ட் டிவைடட் பை 4 அதோட 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ செஸ்ட் வந்து இது 37 சொல்லியிருக்கேன்ல. ஸோ 37 அப்படின்னா 9 1/4 9.25 வரும். ஸோ அந்த 9.25 வச்சுட்டு அதோட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வச்சுக்கிறோம், 9.25 ஓகேவா. ஸோ இது நான் நிறைய வந்து உங்களுக்கு டாட் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து இந்த டாட் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ 9.25 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஓகேவா. இதை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் எல்லாமே நமக்கு வரணும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ், அதாவது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மிடில் வரணும்.
இதுக்கு மிடில் வரணும். இப்போ நம்ம வந்து இது நார்மல் நெக் போடுறோம், நார்மல் நெக்கு நார்மல் ஷோல்டர் போடுறோம் அப்படிங்கும் போது இது மிடில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். மற்றதுக்கெல்லாம் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா 30-32 வரும்போது 3.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 3.75, 4, 4.25, 4.5 அந்த மாதிரி இந்த கேப் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் மார்க் பண்ணிட்டேன். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக எட்ஜில் போடுறோம்னா நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சுக்கலாம். ஸோ 1/2 இன்ச்சு கீழே வச்சுட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த டாட் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ டாட் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஓகேவா? ஒரு வீடியோவில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மிடில் எடுத்தோன்னா இந்த டாட் ரொம்ப மேலே போயிடுது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ இதை ஃபேஸ் பண்ண மாதிரி நமக்கு வரணும். மெயின் வந்து இதுதான், இதை ஃபேஸ் பண்ண மாதிரி வரணும். ஸோ இதை ஃபேஸ் பண்ண மாதிரி வரணும்னா லைட்டாக ஒரு கிராஸ் வரணும். ஸோ இப்படி எங்கே வந்து உங்களுக்கு லைட்டாக கிராஸ் வருதோ அப்படி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த கப்பை ஃபேஸ் பண்ணி வந்துடும். ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 1.5, 2, 2.5 மேக்ஸிமம் வந்து 3 இன்ச் அவ்வளோதான். அதுக்கு மேலே இது எடுக்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம வைக்கலாம். ஓகேவா? ஸோ 2, 2.25, 2.5 அந்த அளவுக்கு வைக்கலாம். இங்கே வந்து அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து இங்கே போய் ஜாயின் ஆகும். ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3, 3.25, 3.5, 4, 4.5 கூட வரும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கிளாத் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம நிறையா பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து 36க்கு டாட் பிடிக்கிறோம். திரும்ப நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். இங்கேருந்து வந்து 2.25 எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஃபேஸ் பண்ண மாதிரி எடுக்கிறோம். மோர் ஆர் லெஸ் மிடில் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ மிடில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமோல் சைட் டாட்டு அதையும் பிடிச்சிட்டா நமக்கு இந்த அளவுக்கு கேப் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டாட் பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 36, 37, 38 சைஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து இங்கே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்லீவ் கட்டிங் அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.